ஸோ இது மாதிரியான ஷேடோ ஆர்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பிக்சல் லேபில் நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிக்சல் லேபில் இந்த வேறு லெவலான இந்த ஆர்ட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன், அதாவது டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன் அதிகமாக்கிக்குவோம். 4300க்கு 2800 அப்படிங்கிற ரெசல்யூஷனில் நான் இமேஜ் செட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளோட அவுட்புட்டோட குவாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ செட் பண்ண பின்னாடி டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஃபாண்ட் போய்க்கிறேன். போன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த போல்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் போல்டாக இருக்கும். ஸோ எடிட்குள்ளே போயிட்டு நான் ஆர்ட் அப்படிங்கிறத தனித்தனியாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் இந்த வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்ட் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இதை வந்து நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. கரெக்டான சைஸ்க்கு என்லார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப சைஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து 3 காப்பி எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த வேர்டில் வந்து 3 லெட்டர் தான் இருக்குது. ஸோ ஆர்ட்டில் வந்து ART தான் ஆர்ட். ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது, அதனால் வந்து தனித்தனியாக அது மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த செகண்ட் லெட்டர் ஆர்ட் டைப் பண்ணிக்குவோம். ஸோ டைப் பண்ணிட்டு இதை வந்து ரீசைஸ் பண்ணாதீங்க, இருக்கிற சைஸில் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டராக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ண பின்னாடி அடுத்தது வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கலருக்குள்ளே போயிட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக இதுக்கான கலர் வந்து நீங்கள் ஒயிட் அண்ட் பிளாக்ல கொடுக்கலாம். நான் இப்போ கலர் எப்படி சூஸ் பண்ணு காமிக்கிறேன். கலருக்குள்ளே போயிட்டு கிரேடியன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இது மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ண உடனே இங்கே இங்கே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கலர் பக்கெட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பிளாக்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பக்கெட் வந்து கிளிக் பண்ணணும், சைடில் இருக்கிறது ரைட் சைடில் கீழே இருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த பிளாக் ஷேடோ அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கணும், இதுதான் டெக்ஸ்ட்டோட டோட்டல் கலர். ஸோ அந்த ப்ளூ அண்ட் பிளாக் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ பேக் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து அந்த ப்ளூ அந்த சைடு ஃபுல்லாக இருக்கணும், பிளாக் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கணும், அதாவது இந்த லாஸ்ட்டில் இருக்கணும் அந்த கலர், அது லாஸ்ட்டில் அந்த கலர் இருக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த கிரேடியன்ட்குள்ளே போனோடனே நம்ம செட் பண்ண கலர் அப்படியே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கலர் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ இன்னும் இல்லை சின்ன மிஸ்டேக் இருக்குது, என்னென்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து பேக்கில் கொண்டு போய்க்கோங்க. ஸோ மூவ் பேக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக வர டெக்ஸ்ட் வந்து தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ஆர்ட் வந்து கிரியேட் ஆகிடும், அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்டோருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.